அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இப்போ பாக்டீரியாக்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர் வகைகள்ல ஒரு பிரிவாகும். பாக்டீரியாக்களே உலகில் அதிகம் வாழும் உயிரினம். பெரும்பாலான பாக்டீரியாக்கள் ஒரு செல் உயிரியாகும். ஆக்சிஜன் மிக குறைவாக இருக்கிற இடத்துல கூட பாக்டீரியாக்கள் இருக்கும். ஆக்சிஜன் மிக குறைவாக உள்ள சுற்றுச்சூழலில் தாக்குப்பிடித்து வாழ பாக்டீரியாக்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. பால் உற்பத்தி பொருட்கள், தயிர், சீஸ் போன்ற பொருட்களை நொதித்தல் முறையில தயாரிக்கவும், கடலில் கப்பல் மூழ்கும் போது ஏற்படும் எண்ணெய் கசிவினை தடுப்பதற்கும் பயிர்கள் பூச்சிக்கொல்லிகளாகவும் பாக்டீரியாக்கள் பயன்படுது. நொதித்தல் அதாவது ஃபெர்மெண்டேஷன் என்பது கார்போஹைட்ரேட்டுகளை அமிலம் அல்லது ஆல்கஹாலாக மாற்றும் செயல்முறையாகும். சில பாக்டீரியாக்கள் உணவு வகைகளில் செயல்பட்டு லாக்டிக் அமிலம் உருவாவதும் நொதித்தல் முறையில்தான். சில பாக்டீரியாக்கள் தங்க குளோரைடு என்னும் நச்சுத்தன்மையுள்ள சேர்மத்தை உற்பத்தி செய்யலாம். தமது உயிரணுவில் எடுத்துக்கொண்டு அவற்றை நானோ சைஸ் தங்க பவுடர்களாக மாற்றலாம். ஆய்வின் போது ஆய்வுக்கூடத்தில் ஒரு வாரம் கழித்து பார்த்தபோது தங்க குளோரைடானது தங்க கட்டிகளாக மாறியிருப்பதை கண்டாங்க. பாக்டீரியாக்கள் பயன் அதிகம் இருந்தும் மனிதனுக்கு நோயுண்டாக்கும் பிரதான நோய்க்காரணியாகவும் செயல்படுது. காய்ச்சல், டிப்தீரியா, காலரா, தொழுநோய், காசநோய், உணவு நஞ்சாதல் போன்ற பல நோய்கள் உண்டாக இந்த பாக்டீரியாக்கள் காரணமாயிருக்குது. மனித உடல்ல இருக்கும் பாக்டீரியாக்கள் சுமார் 4% அளவுக்குத்தான் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்குது. நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நம் உடலில் எப்போதும் உடலோடு ஒட்டி கொண்டிருக்குது. தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை அகற்றுது. தீமை செய்யும் பாக்டீரியாக்களை கொல்லுது. தயிர், யோகர்ட் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் நல்ல பாக்டீரியாக்களை வாழ வைக்கலாம். கெட்ட பாக்டீரியாக்களை அழிப்பது கடினம். ஆகவே நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ப்பதன் மூலம் கெட்டதை அழிக்கலாம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.